தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு அனைவரையும் அரவணைக்கிறது என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோனா 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை படிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். போதுங்க. So Jonah was very happy about the bush. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படித்தானே இருக்கு? என்ன மகிழ்ச்சி? கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்ல, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லுகிற பொழுது நமக்கு உடனடியாக இயேசுவின் பிறப்பின் காலத்திலே தேவதூதர்கள் அறிவித்த செய்தி, உலகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி உள்ள நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கிற செய்தி நினைவுக்கு வர வேண்டும். இயேசுடைய பிறப்பு உலகில் இருக்கிற எல்லோருக்கும் மகிழ்ச்சியை, அதுவும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்ப இங்கே ஆமணக்கு செடி யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்குது? அது சாதாரண மகிழ்ச்சி அல்ல. யோனாவுக்கு வெரி ஹாப்பி. பக்கத்துல சொல்லுங்க, யோனா வெரி ஹாப்பி. இங்கே ஜோனா வாஸ் வெரி ஹாப்பி. எப்பொழுது? அந்த ஆமணக்கு செடியை காண்கின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கின்றோம். பிறகு இந்த வார்த்தையில குறிப்பா அந்த வெரி ஹாப்பி அல்லது மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை எபிரேய வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்த்த பொழுது, அங்கு இந்த ரெண்டு வெரி ஹாப்பி மிகுந்த மகிழ்ச்சின்னு இருக்கு இல்லையா நம்ம பைபிள்ல, அவங்க எபிரேய வேதாகமத்தை எப்படி போட்டிருக்காங்க நான் சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொடுக்கிறேன். எப்படி போட்டிருக்காங்கன்னா, சிம்கா கெடோலா அப்படின்னு போட்டிருக்காங்க. SIMCHAH. சிம்கா. சிம்மு தெரியல, செல்போன்ல போற சிம்மு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல சிம்மு, கா CHAH, சிம்கா. அப்புறம் GEDOLAH, கெடோலா. என்னது? கெடோலா. சிம்கா கெடோலா அப்படின்னு இருக்கு. கெடோலான்னா மிகுந்த அர்த்தம். என்னது? அதிகமான அப்படின்னு சொல்ல, ரொம்பன்னு சொல்ற இல்லையா, அதுதான் கெடோலா அப்படின்னு அர்த்தம். சிம்கா என்பதுதான் இங்கே மகிழ்ச்சி என்கிற பதத்தில் இருக்கிறது. இப்ப இந்த சிம்கா என்பது ஏதோ நீங்கள் நினைக்கிற மன்னமாக சாதாரண மகிழ்ச்சி அல்ல. இது உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. அவர் உள்ளுக்குள்ளாக அப்படி ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பாரோ என்று எண்ண தோணுகிறது. அந்த குளுமையான அந்த மரத்திற்கு கீழாக அவர் குளிர்ச்சியாக இருந்திருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. இது வெளிப்படையான சிரிப்பில் வருகிற மகிழ்ச்சி அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இங்கு யோனாவுக்கு குறிக்கப்பட்டதாக இருந்திருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனா இங்கே யோனா மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தார் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஒருவேளை அவர் எதற்கு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பினால் அங்கு இருக்கிற மக்கள் மனம் திரும்புகிறார்கள். யாரு? நினிவே மக்கள். நினிவே மக்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். தேவனை மையமாக கொண்ட ஒரு ஆனந்தம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த சிம்கா என்கிற வார்த்தையை பின்னால் நான் இது உங்களுக்கு விளக்க போறேன். இந்த சிம்கா என்கிற வார்த்தையை இரண்டு விதங்களில் சொல்கிறார்கள். முதலாவது
இது ஒரு கசப்பான நகைச்சுவை என்று இறையியலாளர்கள் அழைக்கிறாங்க. என்ன நகைச்சுவை அது? நகைச்சுவை என்றால் இனிப்பா இருக்கும். நகைச்சுவையை கேட்ட உடனே இனிப்பான பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். ஆனா இறையியலாளர் ஆராய்ச்சி, வேதத்தை ஆராய்ச்சி செய்யறோம்னு சொல்றாங்க, இது ஒரு கசப்பான நகைச்சுவை. கசப்பா இருக்கிறது இனிக்குமா? ஆனா அது நகைச்சுவை என்று சொன்னால் காதுக்கு குளுமையாக இருக்க வேண்டும், சிரிப்பதற்கு உடனடியாக ஆயத்தப்படுத்தும். இத டிவைன் ஐரோனி என்று அழைக்கிறார். ஐரோனினா IRONY, ஐரோனின்னு சொல்றாங்க. ஐரோனின்னு சொன்னா எதிர்பார்ப்புகளுக்கும் உண்மைகளுக்கும் இடையான ஒரு முரண்பாடு. யோனாவின் எதிர்பார்ப்பு வேறு, கடவுளின் எதிர்பார்ப்பு வேறு. நினிவே மக்களை பத்தி யோனாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? சும்மா சொல்லுங்க. யோனாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? கடவுள் அந்த மக்களை அழிப்பேன்னு சொன்னாரு, அழிச்சிடணும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம கடவுள் நம்ம என்ன ஆண்டவர் என்ன சொன்னா அதை செஞ்சிடணும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் எல்லாம், ஆண்டவரே இவனை இதை பண்ண அவனை அதை பண்ணு தான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆமா இல்லையா? எனக்கு விரோதமாக இதை பண்ணுகிறான் சாமி, எனக்கு விரோதமாக செயல்படுறான், அவனை எதுனா ஒன்று என்ன பண்ணினா நீ செஞ்சிடணும். இப்ப யோனா கூட அந்த ஒரு கேட்டகரியில் தான் நின்று கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இனிமே மக்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்க, அதனால அவங்கள நான் அழித்து விடுவேன்னு சொல்லு, இதான தீர்க்க தரிசனம். அததான் சொன்னாரு. ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு இங்கே வேறாக இருக்கிறது. இந்த ஐரோனி இங்கே வேறுபடுகிறதை, நாம் முரண்படுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, உண்மை, கடவுளின் உண்மை வேறு, யோனாவின் உண்மை வேறு. The truth of God is different from the truth of Jonah. யோனாவின் உண்மையும் இங்க இருக்கிறதான கடவுளின் உண்மையும் வேறுபடுகிறது. கடவுளின் எதிர்பார்ப்பும் யோனாவின் எதிர்பார்ப்பும் இங்க வேறுபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த கசப்பான நகைச்சுவை என்று சொன்னால் அப்ப எதை ஐயா சொல்ல வரீங்க? கேட்கணுமா இல்லையா? நீங்க கசப்பான நகைச்சுவைன்னு சொன்னீங்களே, மிகுந்த மகிழ்ச்சி என்கிற இந்த தகவலை கசப்பான நகைச்சுவை என்று அழைக்கிறீர்களே, அது எப்படி கசப்பான நகைச்சுவையாக இருக்க முடியும்? அப்படின்னா நாம் தேவனை பேசுகிறோம், கடவுளை பத்தி நிறைய பேசுறோம். ஆமாவா இல்லையா? கடவுளை பத்தி நிறைய பேசுறோம். இப்ப விட்டா உங்களை நீங்க கடவுளை பத்தி சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாத தகவலே இருக்காது. எங்களுக்கு கூட தெரியாது, ஐயர்களுக்கு கூட தெரியாது. அவ்வளோ விஷயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவரை பத்தி புகழ்ந்து சொல்லுவீர்கள். அப்படிதான்? ஆமா இல்லையா? நாங்க சொல்லுவீங்கன்னு நம்புறேன். சொல்லல சொல்ல மாட்டீங்களா? ஆமா. அப்ப நம்ம கடவுளை பற்றி அதிகமாக பேசுகிறோம், ஆனால் கடவுளின் இரக்கத்தை பிறர் மீது ஏற்க மறுக்கின்றோம். கடவுள் பிறர் மீது இரக்கம் காண்பிக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனதில்லை. இங்க நினிவே மக்கள் மீது கடவுள் இரக்கம் காண்பிக்கின்றார். அழிக்கிறேன்னு சொன்னாரு, கோபப்பட்டது உண்மைதான். ஆனா இங்க கடவுள் மனசு மாறிட்டாரு. யாரு மனசு மாறல? யோனா மனசு மாறல. அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, சாமியா வரம் கொடுத்தாலும் அதை நீங்க சொல்லி நான் சொல்ல நல்லா இருக்காது இல்ல? அப்படிதானே? கடவுளே இறங்கி வந்து விட்டாலும் ஊழியக்காரங்க நம்ம என்ன பண்ண மாட்டது இல்ல. கிறிஸ்துவ ஊழியக்காரன் எங்களை மட்டும் நீங்க ஒதுக்கிட கூடாது. கிறிஸ்துவங்க நம்ம என்ன பண்றது இல்ல. ஆஹா நான் பிடிச்ச முயலுக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். ஆக இங்கு அப்படிதான் நிலைமை இருப்பதாக நான் உணர்கிறேன். கடவுளை பற்றி அதிகமாய் பேசுகிறோம், கடவுளின் இரக்கத்தை பற்றி ஏற்க மறுக்கின்றோம். அதுதான் கசப்பு. கடவுளை புகழ்றோம், ஆனா கடவுள் எல்லாரும் நேசிக்கிறார், பக்கத்தில் இருக்கிற நம்ம நபர்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார் என்று சொல்ல. இப்ப நமக்கு எதிரி ஒருத்தங்கிறான், அவன் மேல கடவுள் இரக்கம் காண்பிக்கிறான்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? நமக்கு மட்டும்தான் அவர் இரக்கம் வேணும், நமக்கு மாத்திர கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், நமக்கு மேலதான் கடவுள் அவர். யூதர்களுடைய மனப்பான்மை இப்படித்தான் இருந்தது. கடவுள் என்று சொல்லப்படுகிறது அது எங்களுக்கு மாத்திரமே, புறஜாதி மக்களுக்கு கிடையாது என்கிற நிலையில அது எண்ணிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழல். அப்ப இன்னொன்று, இந்த கசப்பான நகைச்சுவை என்று சொன்னால் நாம் ரட்சிப்பை பிரசங்கிக்கிறோம். கடவுள் எப்படியெல்லாம் ரட்சித்தார், மக்களை விடுதலை செய்தார், எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்னு சொல்றோமா இல்லையா? ஆனால் எதிரிகளை மன்னிக்க நமக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய எதிரியா இருக்கிறவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரதில்லையா? ஆனா கடவுள் மன்னிக்கிற கடவுள்,
கடவுள் ரட்சிக்கிற கடவுள், கடவுள் காக்கிற கடவுள் என்று சொல்லி கடவுளை புகழாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்பதை மறந்து விடுகிறோம். இன்னொருத்தனை மன்னிக்கிறது, இன்னொருத்தனை ஏற்றுக்கொள்வது நம்முடைய கிறிஸ்துவ பண்பாடாக இருக்கிறது, நம்முடைய கிறிஸ்துவனுடைய நடத்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறதாக நான் இதை பார்க்கின்றேன். முதல்ல இந்த சிம்கா கெதோலா என்று சொல்லப்படுது. மிகுந்த மகிழ்ச்சி என்றது ஒரு கசப்பான நகைச்சுவை. அது என்ன? கடவுள் விருப்பத்துக்கு மாறா செய்யறது. என்னென்னலாம் வந்து ஆராதனை செய்யற, என்ன கடவுளே கடவுள்னு கூப்பிடுற, ஆனா உன் சகோதரங்கிட்ட அன்பு செலுத்த மாட்டே, உன் நண்பங்கிட்ட நீ உன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க மாட்டே, அப்படி என்று சொல்லி கடவுள் நம்மிடத்துல அவர் நகைச்சுவையாக நம்மை பார்க்கிற சூழல் இருக்கிறது. அதனால இறையிலாளர்கள் என்ன சொல்றாங்க? இது ஒரு கசப்பான நகைச்சுவை என்று அழைக்கிறார். சுயநலமா இருக்கு. என்ன சுயநலம்? நேரத்துல நமக்கு இயேசுவை போல மத்தவங்க மேல இறக்க காண்பதற்கு எத்தனை வருஷமா? ஒரு 20 வருஷமா ஆவறது இல்லைங்க. 1,20,000 பேரு மனம் திரும்பி நிற்கிறாங்க. கடவுள் நம்ம மேல ஒண்ணு இறக்க வச்சுக்கிறதுனாலதான் அழைத்து வருகிற பணியை நீங்கள் செய்ய வேண்டும்.